ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபி பார்க்கலாமா? சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கையளவு புளியை எடுத்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ என்னென்ன தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளியை கரைச்சி வச்சுட்டு சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். கடாய் சூடாகுது. மீன் குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடும். கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க. அப்புறம் வெந்தயம், எப்பயுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும். வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் பாதி போடணும். பாதி போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம். அப்புறம் மீதி வெங்காயத்தை என்ன பண்ணலாமா, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஓகேவா? சின்ன வெங்காயமும் தக்காளி ரெண்டுமே ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. கருவேப்பிலையும் போடுங்க, நல்லா வதக்குங்க. அந்த கேப்பில் போய் நான் மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க. இந்த பாருங்கள், அரைச்சிட்டேன். இப்போ வாங்க தக்காளி போடலாமா. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுடுங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாதான் எப்பயுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, அதையும் போடணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாரி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நிறைய பேர் நம்ம புளி வச்சுருக்கோம்ல, அந்த புளியிலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கரைச்சி செய்வாங்க. அந்த மாதிரியே செய்யுங்க, அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ரெண்டு டைப்லேயும் செய்வேன். இந்த மாதிரியும் செய்வேன், புளியில் கரைச்சி செய்வேன். நான் நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றுருங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலருங்க. பார்க்குறதுக்கு தான் குழம்பு இப்போ உங்களுக்கு என்னவோ தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் கொதிச்சோடனே ரொம்ப கட்டியாகிடும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம், மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே கொதித்த உடனே கட்டியாகிடும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மீன் குழம்பு கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுட்டேன். நீங்களும் போட்டு செய்யுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. சைட்லலாம் எப்படி வருது பாருங்கள். சில பேர் மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்வாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். எனக்கும் மாங்காய் போட்டால் தான் பிடிக்கும். ஆனால் நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா புளி கம்மியாக ஊற்றணும், இல்லை தக்காளி கம்மியாக போடணும். ஏதாச்சும் ஒன்று கம்மியாக போடுங்க, இல்லை ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் மீனை போடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா கலரி விடுங்க. குழம்பு நல்லா கெட்டியாயிருக்கு. மீன் குழம்பு ஒரு 15 நிமிஷமாச்சு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை மிளகாப்பை வெடிப்பு ஸ்மெல் வரும். அதனால் மீன்
இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் போட்டுட்டு மீன்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைங்க. அந்த ஹீட்லேயே அந்த மீன் நல்லாவே வெந்துட்டுருக்கும். ஒரு கொதி போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். அந்த மீன் உடையவே இல்லை, பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்கு மீனும். ஒரு கொதி போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.